என்னாச்சுமா? அம்மா கோகிலா சொல்லுங்க. மாப்பிளைக்கு என்னமாச்சு? ஏமா அப்படி நிக்கிற? அம்மா இருங்க இருங்க. கோகிலா என்னாச்சு கௌதமுக்கு? அட்டாக்கா மாமா. அட்டாக்கா? இவனுக்கா? இவனுக்கு எப்படி? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கெட்ட பழக்கம் உள்ள எத்தனை பேர் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படி அட்டாக் வந்தது? அதேதான் மாமா நானும் கேட்டேன். பாட்டி அவன் ஒரு சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டான். எப்போவாவது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவான். அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கடி மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு எப்படிமா அட்டாக் வந்தது? அதேதான் மாமா நானும் கேட்டேன். நாம எவ்வளவுதான் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டாலும் அவன் கலகலன்னு சிரிச்சுட்டே வந்து நம்மெல்லாம் சமாதானப்படுத்தக்கூடியவன். அவனுக்கு எப்படிமா அட்டாக் வந்தது? அதேதான் மாமா நானும் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர்லாம்? ஸ்ட்ரெஸ்ஸா மாமா? ஸ்ட்ரெஸ்ஸா? அவனுக்கா? குடும்பத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் சுமதாங்கி மாதிரி நீ தாங்கிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்படிமா ஸ்ட்ரெஸ் வந்தது? அதுவும் உனக்கு தெரியாம? அதேதான் மாமா நானும் கேட்டேன். நமக்கெல்லாம் தெரியாம அப்படி என்ன மாமா அவருக்கு புதுசா ஒரு ஸ்ட்ரெஸ்? என்னால அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல, உங்களாலேயும் அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல, ஸ்ருதியாலேயும் ஸ்ட்ரெஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது புதுசா யார்கிட்ட இருந்து இந்த ஸ்ட்ரெஸ்? எங்க இருந்து வந்து இந்த ஸ்ட்ரெஸ்? யாரால் வந்தது? நமக்கே எதனாலன்னு தெரியாம இருக்கும்போது டாக்டருங்களுக்கு மட்டும் எப்படி மாமா தெரியும்? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த டாக்டர்ஸ் போலீஸ் இவங்க எல்லாருமே ஏதாவது சொல்லும்போது பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனாலும் பார்வை எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு டாக்டர் சொல்லுவாருமா. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. என் கௌதமுக்கு எந்த அட்டாக்கும் வராது. கவலைப்படாத. சரி, ஒன்றும் ஆகாதும்மா. கௌதம் சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். மாப்பிள்ள ப்ளீஸ்மா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம் ப்ளீஸ் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு கோகிலா.
ஏங்க இது வரைக்கும் என்கிட்ட எதையும் மறைச்சதில்லைன்னு சொல்றதுல என்ன தயக்கம்? இல்லைன்னு அடிச்சு சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சொன்னாதான் பொய் இல்லை சார். சில விஷயங்களை சொல்லாம விட்டாலும் அது பொய் தான். அப்படி எதுவும் இதுவரைக்கும் மறைச்சது இல்லையா உங்ககிட்ட? ஹலோ டாக்டர். How are you? ஐ எம் ஃபைன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? Good. Hope Krish is doing good. யா எஸ் டாக்டர். கௌதம் சாரோட ஃபோன் ஏதாவது ப்ராப்ளமா? சந்தியா, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நாட் ரீச்சபிள்னே வருதுமா. அப்படியா? தெரியலையே டாக்டர். எனிதிங் அர்ஜென்ட்? உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்க அது சம்பந்தப்பட்ட பல சர்ஜன்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஃபைனலா என்னன்னா நம்ம சைடுல இருந்து இப்போ பேமெண்ட் போறது மட்டும்தான் பாக்கி. பேமெண்டா? எவ்வளோ டாக்டர்? அப்ராக்சிமேட்லி 25 lakhs. 25 lakhs? ஆமாம்மா. அதுக்கான டீட்டெயில்ஸை கௌதம் சார்கிட்ட கொடுத்துட்டேன். அவரு பேமெண்ட் நேத்தே பண்றோன்னு சொன்னாரு. அதான் ரிமைண்ட் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். ஏன்னா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே அது ஒரு லென்த்தி ப்ராசஸ். நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. அதுக்காகத்தான் நான் சாரோட நம்பருக்கு ட்ரை பண்ணேன். கிடைக்கல. ஓகே டாக்டர், நான் அவரோட ஆஃபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்றேன். ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். ஹலோ, ஸ்பெக்ட்ரம் அட்வர்டைசஸ். நான் கௌதமோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசுறேன். அவரோட மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கௌதம் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க மேம். ஹாஸ்பிட்டல்லையா? எஸ் மேம். என்னாச்சு கௌதம்க்கு? ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. டீடைல் சரியா தெரியல. நீங்க வேணா உங்க மிஸ்ஸஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். இட்ஸ் ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்? அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் மேம். இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியுமா? நோ ஐடியா மேம். மேடம், நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ 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 ஹலோ